அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி விருச்சிகம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி விருச்சிக ராசி. உங்கள் ராசி அதிபதி ராசிநாதன் செவ்வாய். பொதுவாகவே விருச்சிக ராசி நேரில் வந்து பாருங்கள், ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடம்னால ரகசிய நடவடிக்கை தான். வெளிப்படையாக நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் ராசி சின்னம் தேல். இப்போ தேல் வந்து எங்கே இருக்கும்? ஒரு செடி கொடியில் இருக்கும், புதரில் இருக்கும். அது எப்போ வெளியே வருது, எப்போ உள்ளே போகுதுன்னு தெரியாது. சரிங்களா? அதே மாதிரி தான் விருச்சிக ராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க தான் விருச்சிக ராசி நேர்கள். ஒரு சில பேர்லாம் பாருங்கள், கூட பழகினவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. விருச்சிக ராசி நேர்கிட்ட பழகிட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. பழகினவங்களுக்கு உயிரை கூட கொடுக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. கோபக்காரங்களாக இருப்பாங்க, பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது. விருச்சிக ராசி நேரில் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா 8ஆம் இடங்கிறது ரகசிய நடவடிக்கை, இந்த மறைஞ்சிருந்து வாழ்கிறது எல்லாமே இந்த 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடத்தோட இந்த ராசியில் பிறந்திருக்கிறதுனால ரகசிய நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். எதுவுமே ஃப்ராங்காக பேச மாட்டாங்க, வெளிப்படையாக நடந்துக்க மாட்டாங்க. அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை அடுத்தவங்ககிட்ட இவங்களாக சொன்னால் தான் உண்டு. அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் விருச்சிக ராசி நேயர்கள் வெளியே சொல்லவே மாட்டாங்க. விருச்சிக ராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும், நல்ல ஒரு நிலைமையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்ல ஒரு மனநிலையில் இருப்பீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சந்திரன் வந்து நீச்சமடையக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. அப்போ உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கணும், கெடக்கூடாது. ராசி அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா கடுமையான குழப்பவாதியாக இருப்பாங்க. விருச்சிக ராசி நேர்கள் பாருங்கள், ராசி அதிபதி செவ்வாய் மட்டும் ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா கடுமையான குழப்பவாதியாக இருப்பாங்க. ஒரு ஸ்டெடியான மைண்டில் இருக்க மாட்டாங்க. குழம்பிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது அவங்களால. உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போகும். அப்போ சந்திரன் நின்ற வீட்டதிபதி செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தெளிவான மனநிலையில் இருப்பாங்க, நினச்சது நடக்கும். ராசி அதிபதி நல்லா இருக்கணும், அப்போ செவ்வாய் நல்லா இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பொதுப்பலனை பார்க்கும்போது இப்போ கோச்சார கிரக நிலைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த வருட கிரகங்கள் சனி வந்து உங்கள் ராசிக்கு 4 இருக்கார். அர்த்தாஷ்டம் சனின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. ராகு 5ல் மீன ராசியில் இருக்காங்க. இதுதான் வருட கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்காங்க. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு யோகாதிபதி, 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டஸ்தானாதிபதி 7ல் இருக்கார். உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். நல்ல காலகட்டம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டிங்கல்ல கடந்த ஒரு 7-8 வருஷம். அதாவது 2012லேருந்து 2020 வரைக்குமே 7-8 வருஷமாகவே பிரச்சனை தான் உங்களுக்கு. கடுமையான பாதிப்பில் இருந்தீங்க. 2012லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய விருச்சிக ராசி நேயர்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை மாறுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, அவர் குரு போல் செயல்படுவார். 5ஆம் அதிபதி குரு 7ல் இருக்கார், உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு வெளிச்சம், இருட்டுக்குள் இருந்த விருச்சிக ராசி நேயர்கள் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுறதுனால இந்த வருடம் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களால் நிச்சயமாக வாழ முடியும். அருமையான காலகட்டம். ஏன்னா நடந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகமான குரு பயிற்சி. பொதுவாகவே குரு வந்து பாருங்கள் ஒரு 5 ராசிக்கு தான் நல்லாயிருக்கும். அதாவது குருக்கு உகந்த இடம் என்னென்னா 2, 5, 7, 9, 11. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த இடத்துக்கு குரு வரும்போது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியை சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 இடத்துல ஒரு இடம் தான் உங்களுக்கு அந்த 7ஆம் இடமாக இருக்குது. அந்த 7ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசி பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுறதுனால நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும். உங்களுக்கு 7ல் குரு இருக்கார். என்ன நடக்கும்? திருமணம் நடக்கும் இந்த காலகட்டங்கள். ஒரு சில பேர் மேரேஜ் பண்ணிட்டீங்க. விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வருஷமே 2024 ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு ஒரு சில பேர் கல்யாணம் நடந்துருச்சு. திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் கடைசிக்குள்ளே உங்களுக்கு ஒன்றா நிச்சயமாகும், இல்லை கல்யாணம் நடந்துடும். திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. கூட்டுத்தொழில் ஒரு சில பேர் ஆரம்பிப்பீங்க. பிரிஞ்ச நண்பர்கள் ஒன்று சேருவீங்க. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு, நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நட்பு வட்டாரம் பெருசாகும் உங்களுக்கு. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடங்கிறது நண்பர் குறிக்கிற இடம் தான் இந்த 7ஆம் இடம்.
கூட்டுத் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கும். காதல் திருமணமும் உங்களுக்கு கைக்கூடி வரும். வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்கல, சொந்தக்காரங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வில்லங்கமாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. பயன்படுத்திக்கிங்க. உடம்புல இருந்த அந்த வியாதி கம்மியாகுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் ராசி குரு பார்க்குறார், எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் வச்சுருப்பார். ஏன்னா ராசிக்கு 4ல் சனி இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் உங்களுக்கு இருந்துகிட்டு அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும். அம்மாவுக்கு வந்து முழங்கால் பிரச்சனை, மூட்டு நரம்பு பிரச்சனைலாம் இருந்திருக்கும். இதெல்லாமே இருந்திருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவங்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் கண்டிப்பாக. இப்போ கூட உங்களுக்கு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். நிறைய அலைச்சல் திருச்சல் இருந்திருக்கும். வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ உங்களுக்கு வெளியே ட்ராவல் பண்ணிவிட்டு அடிக்கடி உங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிருக்கும். அலைச்சல் திருச்சல் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறனால எல்லாமே கண்ட்ரோல் வச்சுருப்பார். ஒரு அருமையான குரு பயிற்சி உங்களுக்கு நடந்தது. அற்புதமான குரு பயிற்சி உங்களுக்கு போயிட்டுருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசி பார்க்குற குரு வந்து பாருங்கள், அருமையான அமைப்பு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராசிக்கு 7ஆம் இடத்துல நேரடி பார்வை குரு பார்ப்பார். இந்த வருடம் அருமையான வருடமாக உங்களுக்கு இருக்கும். பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7ல் இருக்கார். அப்போ இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்திலிருந்து அந்த குழப்பங்கள் விலகும். ப்ரொமோஷன், பதவி உயர்வு, வருமானம் வர்றது, பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். வாகன யோகம், வண்டி வாகன யோகம், சொத்து வாங்குறது, நிலம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடும். 5ல் ராகு இருக்கார். 5ஆம் அதிபதி நல்லா இருக்கார். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல வருடங்க இந்த வருடம். 11ல் கேது இருக்கார். அந்நிய நபர்கள் மூலமாக உதவி, வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக உதவி, யாருன்னே தெரியாது, அவங்க மூலமாக சில உதவி கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாமே 11ல் இருக்க கேது ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டு பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வருஷம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அங்கே பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. 4ல் சனி இருக்கிறது மட்டும் சின்ன சின்ன அலசல் சிறுசல் கொடுத்தா கூட, உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தா கூட உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்க குரு எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடுவார். ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பார் குரு. குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலும் அந்த இடத்துல இருந்து வந்த தோஷங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் ராசி பார்க்குற குரு உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுறதுனால நிச்சயமாக விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வருடம் இருட்டுக்குள்ளே இருக்க மாட்டீங்க. வெளிச்சத்தை நோக்கி தான் பயணிக்க போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி? நீங்கள் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்மீக குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நடந்துக்குவாங்க. யார்கிட்ட எங்கே பேசணும், எப்படி பேசணும் கரெக்டாக நடந்துக்குவாங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்க புத்திசாலியாக இருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. சரிங்களா? ராசிக்கு ஒரு குணம் இருக்குது, நட்சத்திரத்துக்கு குணம் சின்ன சின்ன இது மாறும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன எல்லாம் பாருங்கள். அது பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் இந்த வருடம் பொது பலனாக பார்க்கும்போது விருச்சிக ராசி நேயர்கள் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. நினச்சதெல்லாம் நடக்கும். பயப்படாமல் இருங்க. நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது நல்ல டைமா இல்லை கெட்ட டைமா, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இதெல்லாம் பாருங்கள். அது பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம A to Z எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.